தூய தமிழ் சுடரை தமிழர் மனங்களில் பற்ற வைத்தே ஒற்றை நம்பிக்கை புறப்பட்டான் போல் இலக்கை நோக்கி புறப்பட்டான். போற்ற தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே கழனி போற்ற தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான் மங்கையர்க்கும் மன்றத்தை தந்தான் சமவாய்ப்பை சபைதனில் தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான். அது இந்த வண்டி கொடுத்துடலாம். கரும்புலி வீர வராரு நம்ம கக்கனோட பேர வராரு புலித்தேவன் போல வராரு அவர் பூமி பந்தால வராரு.
இல்ல கேளுது கேட்டு பெரிய மீன் குருட்டு வர நிறைய சொல்லும் இல்லையா நிறைய சொல்லுமா நிறைய சொல்லும் அது பெருசா நல்லா இருக்கும் இது நல்லா இருக்காது 3 சீசன் நல்லா இருக்கும் மதனா கொள்ளநரி கூட்டம் ஒண்ணு குத்து கட்டி ஆடுது கொள்ள அடிப்பதில் தான் நோட்டம் போடுது சூப்பர் மீன் போட்டோ கொண்டு போட்டோ செல்ல ஆஃப் ஆயிட்டு ரொம்ப தொண்டை இது ஒரு ஜாதி அப்பாடா அது வாய் எவ்வளவு அழகா இருக்குல்ல சோழன் வீரம் போர் கண்ட புலியின் தீரம் சேர்கின்ற மீட்பன் எங்கள் அண்ணன் வழிகாட்டும் தலைவன் அறிவும் வரலாற்றின் மரபின் செறிவும் கற்பிக்கும் மாசான் எங்கள் அண்ணன் வந்தாரை ஆள விட்டு வஞ்சத்தால் வீழ்த்தப்பட்டு வருவதனை நெஞ்சில் கொண்ட அண்ணன் வந்தாரை ஆள விட்டு வஞ்சத்தால் வீழ்த்தப்பட்டு வருவதனை நெஞ்சில் கொண்ட அண்ணன் ஏறும் போரும் செய்த இனத்தின் காப்பரன் ஆள வந்த எங்கள் அண்ணன் ஏறும் போரும் செய்த இனத்தின் காப்பரன் ஆள வந்த எங்கள் அண்ணன்
எளிதா கடிதா உளநேர்மை என்றாய் பவன் இல்லை தொலைநோக்கும் சரியா என்றே என்றும் சிந்திப்பா எங்கள் அண்ணன் சரிதான் என்றால் இடமான சமரசமே இல்லை இடமான உரிமை மீட்க முன்னால் நிற்கின்றார் எங்கள் அண்ணன் லட்சம் கோடி பொருளோ ஒரு வாரிசான நிழலோ துணையாய் கொண்டவன் இல்லை இவன் துணிந்த தமிழின் பிள்ளை லட்சம் கோடி பொருளோ ஒரு வாரிசான நிழலோ துணையாய் கொண்டவன் இல்லை இவன் துணிந்த தமிழின் பிள்ளை மான் போல கூட வந்து நம்பி நின்ற நம்மை கொன்ற ஓநாய்கள் வேடம் கலைத்து நின்றான் எங்கள் அண்ணன் மான் போல கூட வந்து நம்பி நின்ற நம்மை கொன்ற ஓநாய்கள் வேடம் கலைத்து நின்றார் பெருங்கோபக்காரன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பாத்தன் சொன்ன மறையில் நின்று அரசியலே எல்லா உயிர்க்கும் என்றார் பேரன்புக்காரன் ஏறும் போரும் செய்த இனத்தின் காப்பரன் ஆள வந்த எங்கள் அண்ணன் ஏறும் போரும் செய்த இனத்தின் காப்பரன் ஆள வந்த எங்கள் அண்ணன் துப்பாக்கு துப்பாக்கு துப்பாய துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கு துப்பாக்கு துப்பாய துப்பாய தூவும் மழை தூவும் மழை எங்கள் அண்ணன் இன்னொரு கை பிடிச்சிக்கணும் என்ன என் காலம் மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் மனம் பாடி பிள்ளைதான காலத்தில் வண்டி அற்றுப்போன பேரறியும் இனமான பற்று மரபறியும் பற்றும் தீயாய் எங்கும் படர்கின்றான் எங்கள் அண்ணன் சுற்றிச் சுழலும் தடமறியும் சூறாவளியாகி காடறியும் குற்றப்பகையை வெற்றி கொள்கின்றான் எங்கள் அண்ணன் நீயோ நானோ அல்ல இனி நாமாய் சேர்வோம் வெல்ல விடிவின் நாளை சொல்ல நாம் பாய்வோம் வெற்றி கொள்ள அறம் போற்றும் மரபன் தலைவன் ஆதித்தமிழன் முருகன் இறைவன் இனம் காக்க இவர்கள் தந்தவன் அண்ணன் ஆற்றல் அறிவன் அறம் போற்றும் மரபன் தலைவன் ஆதித்தமிழன் முருகன் இறைவன் இனம் காக்க இவர்கள் தந்தவன் அண்ணன் வெல்லும் தமிழன் உள்ளத்தில் ஒளியும் கொண்டு ஓர்மைக்கு தமிழே என்று உய்விக்க வந்தான் எங்கள் அண்ணன் இனி அவனே முதல்வன் உள்ளத்தில் ஒளியும் கொண்டு ஓர்மைக்கு தமிழே என்று உய்விக்க வந்தான் எங்கள் அண்ணன் இனி அவனே முதல்வன் பார்வென்ற சோழன் வீரம் போர்க்கண்ட புலியின் தீரம் சேர்கின்ற மெய்ப்பன் எங்கள் அண்ணன் வழிகாட்டும் தலைவன் அறிவும் வரலாற்றின் மரபின் செறிவும் கற்பிக்கும் ஆசானங்கள் அண்ணன் வந்தாரை ஆள விட்டு வஞ்சத்தால் வீழ்த்தப்பட்டு படுவதனை நெஞ்சில் கொண்ட அண்ணன் வந்தாரை ஆள விட்டு வஞ்சத்தால் வீழ்த்தப்பட்டு படுவதனை நெஞ்சில் கொண்ட அண்ணன் ஏறும் போரும் செய்த இனத்தின் காப்பரன் ஆள வந்த எங்கள் அண்ணன் ஏறும் போரும் செய்த இனத்தின் காப்பரன் ஆள வந்த எங்கள் அண்ணன் என்ன வேணுங்க சொல்லியிருக்கேன். இல்லை இன்னைக்கு எது தொடர்பாக ஆயிடுது சார் இன்னைக்கு எது தொடர்பாக வந்திருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை இதில் நிலத்தில் விவசாயம் போல் ஒரு கடல் விவசாயம். எங்களுடைய மீனவ மக்கள் தொடர்ச்சியாக படுகிற துயரங்களை நீங்கள் பார்க்குறீங்க. கடலுக்குள்ளே சென்று மீன் பிடிக்க முடியாத ஒரு பெரும் துயரம். அப்போ எல்லை தாண்டி வர்றோம்னு சொல்லி கைது செய்யப்படுவதும், சிறைபிடிக்கப்படுவது, சொத்து வீழ்த்தப்படுவது, படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது,
இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது. இது வந்து என்று இந்த துயருக்கு ஒரு முற்று வரும்னு தெரியாத அளவுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. ரெண்டாவது, எங்களுக்கு வந்து இப்போ கடல் குறித்த புரிதல் நமக்கு இல்லை. இந்திய நிலப்பரப்பு அளவிற்கு கடலுக்குள்ளே பிளாஸ்டிக்கு நெகிழி குப்பைகள் கிடக்குது. செத்து கரை ஒதுங்குற மீன்களில் வயிற்றுல எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு திமிங்கலம் ஒதுங்கினா அதில் 40 கிலோ எடையுள்ள பிளாஸ்டிக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் வளிமண்டலம்னு ஒன்று தான், இந்த காற்று படலம் தான் புவிக்கு வருகிற வெப்பத்தை தணித்து அது கட்டுப்படுத்துது. அப்போ அந்த வளிமண்டலத்துக்கு இந்த ஓசோன் காற்றை அதிகமாக அனுப்புவது வந்து கடலுக்குள்ளே இருக்கிற நீலப்பச்சை பாசிகள் தான், ஆல்காங்கிற அந்த தாவரம் தான். இப்போ அந்த கடலையும் நம்ம வந்து சிறுக சிறுக அழித்து கொண்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே துறைமுகம் கட்டுறேன்னு சொல்லிட்டு 10 கிலோமீட்டருக்குள்ளே வண்டி கட்டி, இப்போ என் தம்பியெல்லாம் சொல்கிறாங்க அது கட்டினதுனால கடலில் அரிப்பு அதிகமாக இருக்குது, நம்ம வந்து மீன் பிடிக்கவே போக முடியல. ஒரு ஒப்புக்கு ஒரு தூண்டில் வளைவை போட்டு அதையும் முழுமையாக பண்ணாமல் இது எல்லாமே அறகுறையாக இருக்குது. அப்போ கடலை நம்பி வாழ்கிற எங்கள் வாழ்வாதாரம், எங்களுடைய இது என்னங்கிறத இங்கே இருக்கிற சிக்கல். அதையெல்லாம் வலியுறுத்தி தான் நவம்பர் 15ஆம் தேதி கடலம்மா மாநாடு நாங்கள் போனோம். கடல்னால் என்ன, கடலின் பயன் என்னங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஏதோ ஒரு தண்ணியாக கிடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். 71 விழுக்காடு பூமியில் நீர் தான், கடல் தான். மீதி இருக்கிற 29 விழுக்காடு தான் நிலப்பரப்பு. அதுக்குள்ளே இருக்கிற மனுஷ பையன் இவ்வளவு சேட்டையும் பண்ணிகிட்டு இருக்கான். அதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த பயணம். அதனால் அந்த மாநாட்டில் என்னென்ன எங்களுக்கு அவசியமான கோரிக்கைகள், தீர்வுகளுங்கிறத எடுத்து வச்சு பேசுவோம். அதுக்கு தான் இந்த பயணம். கடலுக்குள்ளே போய் திரும்புறது இது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனாலும் எங்கள் அண்ணங்களோட போகணும், தம்பிகளோட போகணும்னு ஒரு இரவில் தான் போகிறதா இருந்தது. சரி, அப்புறம் எங்கள் அண்ணன் இப்போ மாற்றி விட்டார் பயணத்தை, பகலில் போயிட்டு திரும்பிடலாம். இது ஒரு அனுபவம் தான், புது அனுபவம் தான். வேறு மாநாடு வந்து என்னைக்கு நவம்பர் 15 எங்கே வச்சு நடக்குது? இங்கே தான், தூத்துக்குடியில் தான். மெயினாக வந்து கடலை பார்க்கறதுக்கு, கடலில் பாதுகாக்கிறதுக்காக, கடல் ஆமாம், கடல் உங்களுக்கு மலைகளின் மாநாடு போட்டோம். அந்த செய்தி அந்த கரூர் விபத்தில் அந்த உயிரிழப்பில் அது போய் சேரலை. மரங்களின் மாநாடு போட்டோம். மரம்னா என்ன, மலைனா என்ன, கடல்னா என்ன, நீர்னா என்ன, இது கூட தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப சிக்கல். அப்போ இந்த கடலை நம்ம எப்படி எல்லா நச்சு கழிவுகளையும் கடலில் தான் கொண்டு கொட்டுறோம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அணு உலை, அது எதுக்கு கடற்கரை ஓரத்தில் ஸ்டெர்லைட்டு அணு உலையெல்லாம் நீங்கள் நிறுவுறீங்க? எல்லா கழிவுகளையும் அங்கே தான் கொண்டு சாய கழிவு, ஆலை கழிவு எல்லாமே வந்து கடலில் தான் வந்து சேரும். அப்போ நீங்கள் இப்போ அணு உலையை குளிர வைக்க தண்ணீரை பீச்சி அடிக்கணும். அந்த தண்ணீர் எதுக்குள்ளே போகுதுன்னு நினைக்கிறீங்க? கடலுக்குள்ளே தான் போகுது. அதில் கசிவு தேவையில்லை. அந்த தண்ணீர் உலையில் பட்டு போகிற தண்ணீரில் கசிவு போகுதில்ல, அதுவே போதுமானது. அந்த இது போகும்போது கடல் உயிரினங்கள்லாம் நஞ்சாகும், விஷமாகும், சாகும். அது ஒரு பேராபத்து இருக்குது. அதனால தான் நாங்கள் அதை எதிர்த்து போகிறோன்னா, அது ஆனால் அதை வெற்றிகரமாக அதை மூட முடியல. அதனால் அதை உணர்த்தணும். எதிர்காலத்தில் எவ்வளோ பெரிய பேராபத்து நம்மளை நெருங்கி கொண்டிருக்குங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும். அது